அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதிகத்து வாயிலின் மாணவர் சொற்பயிற்சி 7வது மன்றத்தினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் கிருபை செய்வானாக. அந்த அடிப்படையில் இந்த மாமன்றத்தை ஆரம்பிப்பு வைப்பதற்காக, கராத்தோதி துவங்குவதற்காக ஒன்னா ஜும்ரா ரியாஸ் வாருங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارية ما القارية وما أدراك ما القارية يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإحن المنفوث فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه حاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العليم. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இந்த மன்றத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நினைவூட்டுவதாக அடுத்த ப்ரோக்ராமை நம்ம ஆரம்பிப்போம். நீங்க பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களையும் ரெக்கார்டு செய்யப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது இணையதளத்தில். ஆகையினால நீங்க பேசக்கூடிய ஆயத்துக்களையும் ஹதீஸுகளையும் அந்த எழுத்துக்களை தெளிவாக சொல்லுங்க. குரானை பார்த்து ஓதுனாலும் ரொம்ப தெளிவாக ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக 1ஆம் படிவத்தை சேர்ந்த அபுபக்கர் என்பவர் கீதம் இசைக்க வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்பராகமா இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. அல்லாஹ் இளமை முதுமையாய் மாறி போகுதே, காட்சி கண்ணிலே காணவில்லையே. குழந்தை அழுகும் நோக்கம் தாயுன முதல் நாடியே, கவி பார்வை பாடும் நோக்கம் நபியின் அழகை காணவே. இன்பராகமா இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே. அல்லாஹ் இளமை முதுமையாய் மாறி போகுதே, காட்சி கண்ணிலே காணவில்லையே. கருப்பில் சிவப்பிலோ ஏழ்மை செலுப்பிலோ ஒருவர் மறுவராய் தாழ்த்திட முடியுமோ? இதில் அல்ல இறையோனின் பொருத்தம், இறை அஞ்சி வாழ்வது சிறப்பும். எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே, எல்லோரும் சமமென்று உரைத்தார்களே. இன்பராகமா இதயம் பாடுதே இறுதி தூதரின்
வருகை தேடியே அல்லாஹ் இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே மதினத்து மண்ணிலே மஹ்முதர் வாழ்வதால் வலிமிக பெருகுதே உயிர் போகும் முன்னை அம்மன்னை கரத்தாலே ஏந்தி என் கண்ணில் கடல் தாண்டிதான் கரை சேரனும் இன்பராகமாய் இதயம் பாடுதே இறுதி தூதரின் வருகை தேடியே அல்லாஹ் இளமை முதுமையாய் மாறி போகுதே காட்சி கண்ணிலே காணவில்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக இந்த மன்றத்தை மிக உத்வேகத்தில் கொண்டு செல்வதற்காக 6ஆம் படிவத்திலிருந்து இலியாஸ் அவர்களை அழைக்கிறோம். கலிமாவுடன் மரணிப்போம் என்ற தலைப்பில் வாருங்கள், உங்களது கருத்துக்களை தாருங்கள் என்று அன்போடு பண்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعترت الأوالم بطيب ذكره وريا. صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபை, இந்த அற்புதமான ஒரு ஹதீகத்துல் வாயிதீன் என்கின்ற ஒரு சொற்பேச்சு மன்றத்தில் அல்லாஹ் தாலா நம்மவரை அமர வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா என்னிலிருந்து வெளியேற்றக்கூடிய எல்லா விஷயத்தையும், நலவான விஷயத்தை மட்டும் அல்லாஹு தாலா வெளியேற்றுவான் என்கின்ற ஒரு ஆறுதலோடு, ஒரு நம்பிக்கையோடு உங்களுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளை கூறுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னு சொன்னா, அவன் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக இருக்கிறான், அவனுடைய வஃபாத்து அந்த நிலையிலும் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். மரணிக்கும் போது எப்படி காதுல பாங்கு சொல்லப்படுதோ, எப்படி பெற்றோர்கள் அவனுக்கு கலிமா சொல்லி தராங்களோ, அதே போன்றவனுடைய வஃபாத்தின் சக்கராத்துடைய ஹாலத்துல தன்னுடைய நாவல கலிமா தையிபா என்கின்ற லா இலாஹா இல்லல்லா என்கின்ற கலிமா வெளியாக வேண்டும் என்கின்ற ஆசை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமான ஆண் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஆசை, வேல்யூபுளான ஒரு ஆசை இதெல்லாம். அப்ப அந்த கலிமா நம்மளுக்கு எப்ப நசீப் ஆகும்? அந்த கலிமா நம்மளுக்கு நசீப் ஆகலன்னு சொன்னா நம்ம நிலை என்ன? நம்ம எத்தனையோ ஹதீஸ்கள்ல பார்த்திருப்போம், எத்தனையோ குர்ஆன் வசனங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கை அவங்க வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வாழ்க்கைய மிகவும் சுபசோபனத்தோடு இருப்பான். ஆனா கடைசி அவங்களுடைய இறுதி நேரத்துல ஏதேனும் ஒரு சிறிய விஷயத்த செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய அமலை ஏத்துக்காம கலிமா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தர மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையா ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நிச்சயமாக அமல்கள் எல்லாம் அவருடைய இறுதி நேரத்தை எப்படி இருக்குதோ அது வைத்துதான் அமல்கள் எல்லாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய இறுதி காலம் அவனுடைய சக்கராத்துடைய காலம் எப்படி இருக்குதோ அதை வைத்துதான் அவனுடைய மறுமையுடைய வாழ்வு அமையப்படும் என்பதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி இருப்பாங்க, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், கமா தஈஷூன தமூதுன், நீ எப்படி இந்த உலகத்துல வாழ்றியோ அதே போலதான் அல்லாஹ் தஆலா உன்னுடைய மரணத்தை தருவான். இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது சாலிஹான ஒரு அடியானா நீ வாழுதுன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உன்னுடைய மரணத்தினுடைய தருவாயில சக்கராத்துடைய ஹாலத்துல கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உனக்கு நசீபாக்குவான். இல்ல நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது சரியா தொழுக மாட்டேன், வேலை தொழுகையை நான் சரியா தொழுக மாட்டேன், ரப்புக்கு எனக்கு தந்த என்னுடைய ரப்புக்கு நான் சரியா சுக்ரு செய்ய மாட்டேன்,
இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச எல்லா நியாமத்துக்கும் நான் சுக்கூரு செய்யாம வாழ்ந்தேன்னு நீ சொன்னா, நீ எப்படி வாழ்கிறாயோ அதே போலதான் உன்னுடைய சக்கராத்துடைய ஹாலத்து வரும். ஒருத்தன் எந்த விஷயத்த படிச்சுட்டு போறானோ, எக்ஸாமுக்கு போறானோ, அதனுடைய எக்ஸாம்ல அதான் எழுதுவான். ஒருத்தன் 100 மார்க்குக்கு படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தான்னு சொன்னா அந்த 100 மார்க்கான கேள்வி அவனுக்கு சுலபமா இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு எக்ஸாம் ஹாலுடைய வாழ்க்கை மாதிரிதான். நம்ம எத்தனையோ விஷயத்த படிக்கிறோம், எத்தனையோ விஷயத்த கற்றுக்கொள்றோம். இதெல்லாம் நம்மளுக்கு நோக்கம் அல்ல. கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்மளுடைய எக்ஸாம் பேப்பரை நம்ம சரியா அப்ளை பண்றோமா, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை நம்ம சரியா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயன்படுத்துறோமா, அந்த கலிமாவை சரியா நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா நம்முடைய சக்கராத்துடைய காலத்துல கண்டிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து எத்தனையோ நபர்கள் கலிமா சொன்ன வரலாறு நம்ம பார்க்கிறோம். அந்த பாக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக, ஆமீன். அப்ப அந்த கலிமாவுடைய நசீபு நம்மளுக்கு வரணும்னு சொன்னா ஒரு சில விஷயத்த நான் சொல்லுறேன். அந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சக்கராத்துடைய காலத்துல கலிமா அல்லாஹ் தஆலா கண்டிப்பா நசீபாக்குவான். அது என்ன விஷயம்? நம்ம கலிமா நம்மளுடைய வாயில நம்ம வரணும்னு சொன்னா, நம்மளுடைய நாவல சக்கராத்துடைய காலத்துல கலிமா வரணும்னு சொன்னா முதலாவதா நம்ம செய்யக்கூடிய விஷயம் அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில இந்த கலிமா தையிபா நம்ம அதிகமா ஆக்கணும். நான் ஒரு சில மாணவர்களுக்கு கூட சொல்லி இருப்பேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய டே ரொட்டீன்ல ஒரு சில விஷயத்தை நீங்க அதிகமாக்கிக்கோங்க. அதுல குறிப்பாக ஒரு விஷயம் இந்த கலிமாவை நீங்க அதிகமாக்கிக்கோன்னு சொல்லி ஒரு சில மாணவர்களுக்கு மத்தியில நான் சொன்னேன். அப்ப அந்த கலிமா வெறுமனே கலிமாவாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. இது நம்மள எத்தனை பேருக்கு இந்த கலிமாவுடைய மகத்துவம் தெரியுது தெரியலன்னு சொல்லி எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சஹாபியோட நிலை, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில பல்வேறுபட்ட நியாமத்தை அல்லாஹ் தஆலா தந்தான். ரசூலுல்லாஹோட வாழக்கூடிய பாக்கியத்தை அந்த சஹாபிக்கு தந்தான். ஒரு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் தன்னுடைய தாயாருக்கும். சக்கராத்துடைய காலத்துல அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க, வாயில கலிமா வரல. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்ல போறது, யார் ரசூலுல்லாஹ், இப்படி நம்ம நபி தோழர் ஒருத்தர் சக்கராத்துடைய காலத்துல இருக்கிறாரு, அவருடைய நாவல கலிமா வரமாட்டேங்கி யார் ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. கேட்ட ரசூலுல்லாஹ் திகைச்சு போயிட்டாங்க. என்னடா இந்த உலகத்துல இந்த உம்மத்துல என்னோடு பயணம் செஞ்ச ஒரு சஹாபியுடைய நாவல கலிமா வரலையா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை கூட்டு போறாங்க அந்த அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு. போய் பார்த்து அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சக்கராத்துடைய காலத்துல இருக்காங்க, கலிமா சொல்லி தராங்க, நாவல கலிமா வரல. எவ்வளவு முயற்சி செய்யறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டாங்க, அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுங்க தன்னுடைய அவங்க தாயார்ட்ட ஏதாவது மனசங்கடத்துல இருக்காங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் போய் அவங்க தாயார்ட்ட கேட்கிறாங்க. அவங்க தாயார் சொல்றாங்க, எனக்கும் அல்கமா அவங்களுக்கும் ஒரு சில மனசங்கடங்கள் இருக்குது, அதை நான் மன்னிக்க மாட்டேன்னு அவங்க தாய் ஓப்பனா சொல்லிட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட. ரசூலுல்லாஹ் அந்த சபையில இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய மகன் சக்கராத்துடைய காலத்துல இருக்கிறாங்க, கலிமா நாவல வரல. இதை கேட்ட ரசூலுல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட பார்த்து ஒரு விஷயத்தை ஏவுனாங்க, போய் அங்க கிடக்கக்கூடிய கட்டைகளை பொறுக்கிட்டு வாங்க. எதுக்குன்னு சொல்லி அர்த்தம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கட்டையில எரிச்சு இவர் அந்த அல்கமாவுடைய மரணமானதுக்கு பிறகு அவரை தூக்கி அதுல போடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தன்னுடைய தாயை திகைத்து போனாங்க. இத்தனை வருஷம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கழித்த ஒரு சஹாபி தன்னுடைய மரணம் எப்படி நெருப்புல போய் அவர் விழுவணுமான்னு சொல்லி தன்னுடைய தாயை ஒத்துக்கொள்ளல. என்னுடைய மகனை நான் எப்படி எப்படி விடுவேன்னு சொல்லி தன்னுடைய தாய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய மகனை மன்னித்தீர்கள் என்றால் உங்களுடைய மகனுக்கு இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபத்தை நீங்க போக்கிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவருக்கு சக்கராத்துடைய காலத்துல கலிமாவை தருவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தன்னுடைய தாயார் அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த ஒரு நிலைய இது பண்ணாங்க, சரி செஞ்சாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு சக்கராத்துடைய காலத்துல கலிமாவை தந்தான் என்பதாக இமாம்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்க்கிறோம்.
அப்ப நம்மளுடைய நாவல களிமா வரணும்னு சொன்னா முதல் விஷயம் அந்த களிமாவுடைய வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கணும். இரண்டாவது விஷயம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களை நம்ம சரிவரையாக பேணி பாதுகாக்கணும். இது 2 விஷயம் இருந்தா போதும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதுல 2 விஷயம் குறிப்பான ஒரு விஷயம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்க இந்த களிமா வெறுமனே ஒரு வார்த்தையான களிமா அல்ல. நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழுறோமோ அதே போல நீ மௌத்தாவா. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். கமா தஈஷூன வ தமூதுன், நீ எப்படி வாழ்றியோ அப்படி நீ மௌத்தாவாய். நீ எப்படி மௌத்தாகிறியோ அதே மாதிரிதான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவாய் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் களிமா நசீபாயிருச்சுன்னு சொன்னா நாளை மறுமையில அவன் களிமாவோடு மௌத்தான நிலையில் அல்லாஹ் தஆலா அவன் ரூஹ் கைப்பற்றான்னு சொன்னா நாளை மறுமையில் அவன் எழுப்பும் போது களிமாவோடு எந்திரிப்பான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அத்தனை நபர்களுக்கும் தருவானாக. வரக்கூடிய காலத்துல இந்த களிமா என்கின்ற அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம் அத்துணை நபர்களுக்கும் தருவானாக என்கின்ற மேலான துஆக்களோடு தங்கள் அத்துணை நபர்களுடைய துஆவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக சிறப்பான பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய நாவாட்டலை அல்லாஹ் தஆலா மேலும் பரக்கத் செய்து தருவானாக. ஆமீன். அடுத்தபடியாக இந்த மன்றத்தை பேச்சால் அலங்கரிப்பதற்காக மூனா ஜம்ராவை சார்ந்த தொழுகையை எதிர்பார்த்திருப்பீர் என்ற தலைப்பின் கீழ் ஹாத்திம் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களது மேலான கருத்துக்களை தாருங்கள். கிதாபை கீழே வச்சுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على 5: الأول شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله، إقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கருணையும் எம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பொழியட்டுமாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதரிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடம் ஒரு குளிர் காலத்திலே ஒரு மரத்தின் கிளையை தொட்டு அசைத்து காட்டினார்கள். அதில் இலைகள் அனைத்தும் உதிர்ந்தன. அதை அந்த சஹாபியை அழைத்து, இதை பாருங்கள், இதை யார் ஈமானோடு தொழுகையை தொழுகிறாரோ அவர்களின் பாவங்கள் இந்த இலையை போன்றுதான் உதிர்ந்துவிடும். இமாம்கள் அதை கருத்து எழுதுகிறார்கள். சிறிய பாவங்கள் தான் அதே போன்று மன்னிக்கப்படும், பெரும் பாவங்கள் அதே மாதிரி மன்னிக்கப்படுவதில்லை, அது தௌபா மூலியமா தான் மன்னிக்கப்படும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஒரு கூடாரத்தை வச்சு சொல்றாங்க. அதுல நடுக்கம்பம் ரொம்ப மிக உறுதியாக இருக்க வேண்டிய அஸ்திவாரம் என்பது களிமா. அந்த களிமாங்கிற கூடாரம் அந்த கம்பம் இல்லைன்னா அந்த கூடாரம் உனக்கு இருக்காது. அதே மாதிரி மற்ற சுற்றி உள்ள 4 கம்பங்கள் தான் தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு. இவை ஏதேனும் ஒன்று சரிந்து விட்டால் அந்த கூடாரம் என்பது நிலையாக இருக்காது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை மிகவும் இறையச்சத்தோடு தொழுவுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்ன ஸலாத கானத் அலா முஃமினீன கிதாபம் மௌகூதா. ஈமான், நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களின் மீது ஆரம்ப நேரத்தில் கட்டாயமாக்கப்பட்டதாகும். நாம் தொழுகைக்கு செல்லும் போது பாங்கு சொல்ல முடித்தவுடன் உலு செய்துவிட்டு தொழுகைக்காக பள்ளி வாசலில் காத்திருக்க வேண்டும். அந்த தொழுகைக்காக காத்திருப்பது அல்லாஹ்விடம் அந்த நேரத்தில் துஆ கேட்க வேண்டும். அதே அந்த தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் நாம் இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகையில் மிகவும் ஆர்வமாக
விரைவில் வந்து அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைசலாம். தம்பி உட்காருங்க. பேசக்கூடிய பேச்சாளர்கள் பேசிட்டு வெளியே போக வேணாம். மன்றம் முடிச்சுட்டு துஆ ஓதிட்டு அப்புறம் போய்க்கலாம். வரக்கூடிய எல்லாருமே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி போன வாரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் கையில் ஒரு சின்ன குறிப்பேடு இருந்தால் போதும், பெரிய பெரிய கித்தாபுகள்லாம் தூக்கிட்டு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கித்தாபை பார்த்துதான் என்னால் பேச முடியுன்றத தவிர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி நல்ல ஆயத்துக்கள்லாம் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அவருடைய நேரத்தை வந்து நமக்காக ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஏன் இப்படி கொடுத்தாருன்னு தெரியல. சரி, அடுத்தபடியாக அதே ஜுமராவை சார்ந்த 5 கடமைகள் என்ற தலைப்பின் கீழ் ரில்வான் அவர்களை பேச அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. وقال نبينا صلى الله عليه وسلم في الحديث بني الإسلام على 5: شهادة أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா ரசூலே கரீம் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாகட்டுமாக. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சற்றும் பிசராமல் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், மேலும் இந்த பொந்தோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் நின்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நமது இந்த அழகான இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு 5 விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது எந்த 5 விஷயங்கள்? இந்த இஸ்லாம் மார்க்கம் எந்த அடிப்படையான 5 விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா 5. இஸ்லாம் என்பது ஒரு 5 விஷயங்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் விஷயம் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் இலாஹ, இலாஹ் என்பவன் கிடையாது, அதாவது வேறு கடவுள் என்பவன் கிடையாது. யாரை தவிர? இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இலாஹ் என்பவன் எங்களுக்கு கிடையாது. வ அன்ன, மேலும் நிச்சயமாக முஹம்மதன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அல்லாஹ்வினுடைய அடியானாகவும், வ ரசூலுஹு, இன்னும் அவனுடைய தூதராகவும் இருக்கின்றான் என்று சாட்சி கூறுவதுதான் இந்த இஸ்லாமினுடைய முதல் அடிப்படையான விஷயமாகும். நம்மளிடத்தில் ஈமான் என்பது மிக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமினுடைய முதல் விஷயமே நம்மளிடத்துல இந்த ஈமான் என்பது உறுதியாக இருக்கின்றது தான். இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக, இந்த ஈமானுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நாம் ஒருத்தருடைய வரலாறு எடுக்கணும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியான சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவர்களுடைய வாழ்க்கையில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, நீ இஸ்லாமை ஏத்துக்காத, எங்க கூட வந்து சொன்னப்ப சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னால் இந்த இஸ்லாத்தை விட்டெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர்களுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? அவர்களுடைய மர்மஸ்தானத்துல மிகவும் கூர்மையான ஈட்டியை வச்சு குத்தி கொல்லப்பட்டாங்க. கேட்கும் போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கு, ஆனா அந்த வலியை அனுபவிச்சவங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. என்னதான் இந்த உலகத்துல அவங்க இறந்து போனாலும் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சது.
ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைச்சு சொர்க்கவாசியா ஆனாங்க. அந்த இடத்துல அவங்க தன்னுடைய மார்க்கத்தை விடாமல் எவ்வளவு ஈமானாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நம்மளுடைய ஈமான் அவர்களுடைய ஈமான் இடத்தில் வச்சோம் என்று சொன்னால் ஒரு சிறு தூசி அளவிற்கு கூட நம்மளுடைய ஈமான் என்பது வராது. ஆக இஸ்லாம், இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமையாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய இரண்டாவது கடமை என்பது இகாம ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஒரு முஸ்லிம் பிறந்தவனே அவனின் மீது ஒரு முஸ்லிம் பிறந்து அவனுக்கு ஒரு 8 வயசை தாண்டிடுச்சுனாலே அவனின் மீது பரிபூர்ண கடமையாக இந்த தொழுகை என்பது ஆகிவிடுகின்றது. இந்த தொழுகையை பற்றி சொல்லணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு 4 மனிதர்கள் வந்தாங்க. அதுல முதல் மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, எங்க வீட்டுல பயங்கரமான கஷ்டமா இருக்கு, ஆனா நான் நல்ல அமல்களை செய்யறேன், கடமையான விஷயங்களை செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனாலும் எங்க வீட்டுல கஷ்டங்கள் தீர மாட்டேங்கன்றப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து, உங்களுடைய தொழுகையை நீங்க சரி பாருங்க, உங்க இடத்துல இருக்க கஷ்டமெல்லாம் நீங்களும். சரி, 2வது மனிதர் வந்தாரு. அவர் நான் திருட்டு தொழிலே அதிகமா இருக்கேன், நீங்களும் நினைச்சாலும் என்னால முடிய மாட்டேங்குதுன்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்துலயும் உங்களுடைய தொழுகையை நீங்க சரி பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தருவான் என்று சொன்னார்கள். அதே மாதிரி 3வது நபரும் 4வது நபரும் அவருடைய கஷ்டங்களை சொல்லும் போது உங்களுடைய தொழுகையில நீங்க சரியா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தருவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய இந்த தொழுகை என்பது வெறும் மற்றவர்கள் பார்ப்பதற்கும் பொதுபோக்காகவும் தொழுகக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வயலுல் முஸல்லின், தொழுகையாளர்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும் என்று சொல்கின்றான். தொழுகையாளர்களும் கேடு என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் சொல்கின்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாவன், அந்த தொழுகையாளர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட தொழுகையாளர்கள், தன்னுடைய தொழுகையிலே பொதுபோக்காக இருப்பார்களே, அல்லதீன ஹும் யுராஅன், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்களே, அப்பேற்பட்ட தொழுகையாளர்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும் என்று சொல்கின்றான். எந்த தொழுகை இறையச்சத்துடன் இருக்கின்றதோ அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். அடுத்தபடியாக இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டதில் 3வது விஷயமாக சொல்கின்றார்கள், ஜகாத் கொடுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் வபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். பொன்னையும் செல்வத்தையும் எவர் அதிகமாக சேமித்து வைத்து அல்லாஹ்வின் பாதையில் செலவிடவில்லையோ அவர்களுக்கு வேதனை உண்டு என்ற நன்மாராயத்தை அவரிடத்தில் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திற்கு ஒரு வஹீயை இறப்பினான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது, யாரிடத்தில் பொன்களும் செல்வங்களும் அதிகமாக இருந்து அவர்கள் ஜகாத் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலாவே கூறுகின்றான். நம்மளுடைய ஒரு வருட ஜகாத் கணக்கு பூர்த்தியாகி விட்டதா, நாம் உடனே ஜகாத் கொடுத்து விட வேண்டும். 4வதாக சொல்கின்றார்கள், வல் ஹஜ் செய்யுங்கள். அந்த ஹஜ் செய்யறத பத்தி அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்திலே கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. இந்த ஹஜ் என்பது எல்லாத்துக்குமே கடமை இல்லை. இந்த ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ் யாருக்கு செல்வங்களை அள்ளி தந்திருக்கின்றானோ, ஹஜ் செய்கின்ற அளவிற்கு சக்தியையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கின்றானோ அவர்களுக்கு இந்த ஹஜ் என்பது கடமையாகி உள்ளது என்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ஆயத்திலே கூறுகின்றான். ஒரு இடத்துல ஹஜ் செய்வதற்கு சக்தி பெறலையா, அவர் இடத்துல செல்வங்கள் இல்லையா, அவரின் மீது ஹஜ் என்பது உடனடி கடமையாக ஆகாது. அவரிடத்தில் எப்பொழுது செல்வங்கள் வருகின்றதோ அப்பொழுது அவர் தன்னுடைய அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றினால் போதும். ஆனால் எவரிடத்தில் செல்வம் இருந்தோ ஒரு இடத்துல செல்வம் இருந்தா அவங்க உடனே ஹஜ் கடமையை நிறைவேற்றணும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த இஸ்லாம் என்கின்ற கட்டமைப்பினுடைய கடைசி விஷயமாக ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது. இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த ரமலான் மாதத்தின் பிறை ஒன்று ஆரம்பித்து விட்டாலே அந்த நாளன்று சைத்தானுக்கு சங்கிலியிடப்படுகின்றது. சைத்தானுக்கு சங்கிலியிடப்படுவது மட்டுமல்ல, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய மகத்தான மாதம்! மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான் மாதம் ஆகும். ஏனென்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் நமது வேதமான குர்ஆனும் இறங்கியது. இந்த ரமலான் மாதத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நாம் நோன்பு வைக்கின்றோம்? அல்லாஹ் எதற்காக நம் மீது நோன்பை கடமையாக்கி உள்ளான் என்று சொன்னால், நாம்
பிற ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும். பிற ஏழைகளின் பசியை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு சதக்கா கொடுக்கவும் ஜகாத் செய்யவும் தோணும். அதற்காகவே முக்கியமான இந்த விஷயமாக அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு இஸ்லாமியனுக்கு முக்கிய கடமையான இந்த 5 கடமைகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாளிப்பானாக என்ற நல்ல துவாவை கேட்டவனாக என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிர் ரஹ்மானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் மிக அற்புதமாக பேசி சென்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய எல்லா விதத்திலும் அல்லாஹ் தஆலா ஹைரை ஈட்டி ஷர்ரை அகற்றி வைக்கட்டும் என்று நல்ல துஆக்களை செய்து, அடுத்தபடியாக 2வது ஜும்ராவை சேர்ந்த வட்டி என்ற தலைப்பின் கீழ் ஹாஜா அவர்கள் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين فروها ولي جنة النعيم. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما مبرما وعامرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய தூதராக இருக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபக தாபியீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், உலமாக்கள், இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமைந்திருக்கும் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் பொருளும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் பேச வந்த தலைப்பு என்னவென்று சொன்னால், வட்டி. அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கேட்பான், வட்டி எதற்காண்டி வாங்கினு கேட்பான். அல்லாஹ் தஆலா ஒரு நபர்கிட்ட கேட்டான், வட்டி நீ எதற்காண்டி வாங்கின? அந்த நேரத்துல நம்மளால சொல்ல முடியுமா அல்லாஹ் தஆலாட்ட, நான் இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அதனால நான் வட்டி வாங்கினேன் யா அல்லாஹ், இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு நான் வட்டி வாங்கினேன்னு சொல்ல முடியுமா அல்லாஹ் தஆலாட்ட? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு நபர் நீங்க கேட்பான், எதற்காண்டி நீ இந்த நபருக்கு வட்டி கொடுத்தன என்று கேட்பான். யா அல்லாஹ், அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான் யா அல்லாஹ், அதனால நான் வட்டி கொடுத்தேன் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் சொல்ல முடியுமா? மறுமை நாள் அல்லாஹ் தஆலா சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது யார் உண்மையை மட்டுமே பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் மீது சுமத்துவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தில் கூறுகிறான், வல் யௌமில் ஆகிர். இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினதும் அல்லாஹ் ரிஸ்கை அவன் மீது அளிக்க மாட்டான், அவன் மீது சுமத்த மாட்டான். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு பனி கட்டி பானியை கொட்டினா நம்ம இந்த இடத்துல எறும்பை பார்க்க முடியாது. அதுவே இந்த மேடையில் மீது நம்ம கொட்டினோம் என்றால் எறும்பை பார்க்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தில் கூறுகிறான். எனவே அல்லாஹ் தஆலா நம்மளை வட்டி வாங்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். ஹாஜா உட்காருங்க, எங்க போறீங்க? உட்காருங்க. மிக சிறப்பான முறையில் பேச ஆரம்பிச்சாரு. எழுதிட்டு வந்ததை விட்டுட்டு வந்துட்டாரா அல்லது மறந்துருச்சான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மன்றங்கள்ல நல்ல முறையில் பேசுங்கன்ற சின்ன கருத்தை உங்கள்கிட்ட வைப்பதோடு, அடுத்தபடியாக அந்த ஜும்ராவினுடைய மிகப்பெரிய பேச்சாளர் ஃபயாஸ் அவர்கள் அமானிதம் என்ற தலைப்பின் கீழ் மிக சிறப்பாக பேச வருகிறார். வாருங்கள்.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asrafil anbiya'i wal mursalin. Amma ba'd. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியமும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா அவர்களின் மீதும் அவர்களின் பின்பற்றக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று சொன்னால் அமானிதம். நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல காஃபிர் கூட்டம் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்களா. அப்ப நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அழுதுட்டே துவா கேட்டாங்களா அல்லா இடத்துல. அல்லா இடத்துல துவா கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, நீங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களையும் அமுச்சு விட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதீனாலே இருந்தாங்களாம். அப்ப நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் மதிய நேரத்துல யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கதவு வீட்டுல தட்டினாங்க. அப்ப யாரு பார்த்தா நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களாம். நபி நீங்க இந்நேரத்துல என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சொன்னாங்களாம், அல்லாஹ் அவங்களையும் எனக்கும் உங்களுக்கும் ஹிஜ்ரத் செய்ய உத்தரவிட்டுட்டான், வாங்க கிளம்பலாம், என் கூட வாங்க அப்படின்னாங்களாம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்களாம். ஆனந்த கண்ணீர்ல அழுதுட்டு இருக்கும்போது அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க அவங்க கூட. அப்ப நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வச்சுட்டு போயிட்டாங்களாம். காஃபிர் கூட்டம் நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்றதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கும்போது அப்ப சொன்னாங்களாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, எனக்கு ஒரு சில பொருட்கள் அமானிதமா மக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பொருளை நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துருங்க, அப்பதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்களாம். அப்ப நம்ம அமானிதத்தை பேணி வாழணும், அமானிதத்தை பேணி வாழணும் என்று நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தால் ஒரு பொருள் கொடுத்துட்டு போனா என் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றது. அப்புறம் இன்னொரு சாப்பிட்ற ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்துட்டு போனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றது என் ஃப்ரெண்டு தான் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க சொல்றது. வரக்கூடிய காலகட்டத்தில் அமானிதத்தை பேணக்கூடிய பாக்கியத்தை வல்லும் நல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாக்கியதவன அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹமத்துல்லா வரகாத்துஹு. அவர் பேசினாரா இல்லை அவருடைய அனுபவம் பேசிச்சான்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மன்றங்கள்ல மிக சிறப்பான முறையில் அவர் பேசுவார் என நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக முதல் ஜும்ராவினுடைய மாணவர் ஷைத்தானின் தூண்டுதல் என்ற தலைப்பின் கீழ் சுஹைல் அவர்களை பேச அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்துல் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலின் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வகுல் ரப்பி அஊது பிக மின் ஹமஸதி ஷைத்தானி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்ஸரூன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான யஜ்தி மின் இப்னி ஆதம மஜ்ரதம். ஷைத்தான் ஆதமின் மகனுக்குள் ரத்தம் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மனிதருடைய புத்திசாலித்தனம் எல்லாம் ஷைத்தான்களிடம் ஈடுபடாது. ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நம்முடைய அனைத்து காரியங்களிலும் ஷைத்தான் குறுக்கிடுவதே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தான் மனிதனுடைய மனங்களில் அவ்வப்போது பாதிப்பை ஏற்படுத்துவான். இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் ஷைத்தானுடைய முதல் இலக்கே மனிதனின் மனம்தான். மனதுக்குள் தவறான எண்ணங்கள் மற்றும் இறை நெறிக்கு எதிரான விதவிதமான ஊசலாட்டங்களை ஷைத்தான் நம் மீது தாக்கும் முதல் தாக்குதலாகும்.
ஆனால் இறைவனை தூய்மையுடன் ஏற்றுக்கொண்டு வாழும் இறை நேசர்களுக்கெல்லாம் அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் வெற்றி பெறுவதில்லை. அப்படியே அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருந்தாலும் கூட அவனுடைய ஊசலாட்டத்தில் விழுந்து விடுவார்கள். அப்படியே விழுந்து விட்டாலும் கூட விரைவில் தெளிவடைந்து இறைவனின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்டு சைத்தானின் ஊசலாட்டத்தை விட்டு நீங்கி விடுவார்கள். ஆனால் பலவீனமான இறை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் சைத்தானின் விரிகின்ற வலையில் விழுந்து விடுவார்கள். நிச்சயமாக இறையச்சம் கொண்டவர்களுக்கு ஷைத்தானுடைய பலத்த தூண்டுதல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அவன் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய தண்டனையை நினைத்து பார்ப்பார்கள். அப்போது கண் விழித்துக் கொள்வார்கள். ஒரு இளைஞர் வந்து பள்ளிவாசல்ல தங்கி அமல் செஞ்சுட்டு வராரு. அப்போ ஒரு பெண்மணி அந்த இளைஞரை விரும்புறது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறது இல்லாம அவங்க வீட்டை கூப்பிடுறாங்க. அந்த இளைஞரும் போறாரு. அவங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சவனே அந்த இளைஞருக்கு ஒரு குரான்ல இருந்து ஒரு ஆயத்து ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தவனே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சவனே எந்திரிச்சு உட்காடுறாரு. மறுபடியும் அந்த ஆயத்தை அவருக்கு ஞாபகம் வருது. அவர் அப்படியே மௌத்தாயிடுறாரு. உமர் அலியில வந்து அவங்க அத்தாவுக்கு அப்போ ஆறுதல் கூறிட்டு அப்புறமா அவங்கள நைட்ல வந்து அடக்கம் செய்யறாங்க. அந்த இளைஞரோட கபர்கிட்டயே தொழுதுட்டு அந்த மக்கள் எல்லாம் போனவனே உமர் அலிலா அந்த இளைஞர்கிட்ட சொல்றாங்க, இளைஞரே, இறைவனின் சன்னிதானத்தை அஞ்சியவருக்கு இரு சொர்க்க சோலைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கபூர்ல இருந்து அந்த இளைஞர் சொல்றாரு, உமரே, என் இறைவன் அந்த 2 சோலைகளையும் கொடுத்து விட்டான் அப்படின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மை ஷைத்தான் தூண்டுதல்களில் இருந்து பாதுகாப்பானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது படிவம் என்பதனால சரி, அவளுடைய நேரத்தை நம்ம மன்னிச்சிடுவோம். இருந்தாலும் நல்லா பேசினாரு. அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், நம்முடைய ஸ்பீச்சை யாருமே கவனிக்க மாட்டாங்களேன்னு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மன்றத்தினுடைய முடிவுக்கு வந்தாச்சு. இந்த மன்றத்திற்கு நன்றி உரையாகவும் இந்த மன்றத்தை இனிதே முடித்து வைக்க துவாவும் செய்வதற்கு நமது மதரசாவினுடைய சிறந்த உஸ்தாதுமான தௌஃபிக் முபஸ்ஸரி ஹசரத் அவர்களை நன்றி உரை ஆற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கம்பம் அத்தாயி அரபி கல்லூரியின் ஹதீகத்துல் வாஹிதீன் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த மாமன்றத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த உஸ்தாத் அவர்களுக்கும், மன்றத்தின் ஆரம்பமாய் கிராத் ஓதிய 1ஆம் படிவ மாணவர் ரியாஸ் அவர்களுக்கும், கீதம் இசைத்த அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும், மற்றும் பேசி சென்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும், இந்த மன்றத்திலே பொறுமையாக இருந்து இதன் முடிவு வரை அதை நன்கு கவனித்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் ஹதீகத்துல் வாஹிதீன் மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.